அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள் பயணிகளுக்கு விசேட சலுகை அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதல், இலங்கையர் காயம். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, பொதுமக்களுக்கு அரசு விடுத்துள்ள அறிவிப்பு. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு. கடலில் நீராடிய பல்கலைக்கழக மாணவனை காணவில்லை, தேடுதல் மும்முரம். ஈரான் மீது வான்வழி தாக்குதல், 9 மருத்துவமனைகள் மீது தாக்குதல் குற்றச்சாட்டு. ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்றால் தீ வைத்து கொளுத்துவோம், ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையில் அயதுல்லா அலி காமெனி மறைவிற்கு துக்க தினம் அனுஷ்டிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கும் பயணிகளுக்காக விசேட சலுகைகள் குறித்த அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இது குறித்த அறிவிப்பை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த 2026 பிப்ரவரி 28 முதல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளின் தற்போதைய விசா காலாவதியாகும் திகதியிலிருந்து இந்த 14 நாட்கள் சலுகை காலம் நடைமுறைக்கு வரும். இந்த பிரத்யேக விசா நீடிப்பை பயணிகள் விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு அலுவலகத்தில் வெளியேறும் போது பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக விமான ரத்து அறிவிப்பு, போர்டிங் பாஸ் அல்லது சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் உறுதிப்படுத்தல் கடிதம் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகும். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜா அவர்களால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி ஒவ்வொரு விண்ணப்பமும் உரிய சரிபார்ப்புக்கு பின்னரே அங்கீகரிக்கப்படும். விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்கவும் பயணிகளின் அசௌகரியங்களை குறைக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு உலக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச இலங்கையின் இந்த தீர்க்கமான நிலைப்பாட்டை அறிவித்தார். அவர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்களாக, எந்த இடத்தில் நடந்தாலும் எவர் நடத்தினாலும் போரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதே இந்த அரசின் கொள்கை. போரால் விளைவது உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் மாத்திரமே. எனவே உலக அமைதிக்காக இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயல்படும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அசாதாரண சூழல் உலக அமைதியை குலைப்பதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பேசிய அமைச்சர், அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் வெளிவிவகார அமைச்சு ஊடாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே இலங்கை விரும்புகின்றது என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவர் வான்வழி தாக்குதல்களில் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். காயமடைந்த நபர் கடவத்தையை சேர்ந்த 43 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் வடக்கு இஸ்ரேலில் பராமரிப்பாளராக பணிபுரிகின்றார். அவரது உடல்நிலை குறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இலங்கையில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தடைப்படும் என மக்கள் கருதுவது தவறு என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எரிபொருளை ஏற்றி வரும் கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மோதல் வலயங்களூடாக பயணிக்கவில்லை. அவை வேறு பாதுகாப்பான கடல் வழிகளிலேயே வருகின்றன. எனவே விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டில் தற்போதைய தேவைக்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருளை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் மக்கள் முண்டியடிப்பதையும் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் தவிர்க்குமாறு அரசு கோரியுள்ளது. வீண் வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம் எனவும் விநியோக நடவடிக்கைகள் வழமை போல் சீராக முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது உறுதியளித்தார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மாற்றமடைந்தாலும் இலங்கைக்கு தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு எடுத்துள்ளது என்றும் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் 6/3/2026 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறும். www.sailsubam.com என்ற இணையதளத்தினூடாக பிரவேசிப்பதனூடாகவோ அல்லது 0112224647 அத்துடன் 0117642117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். களனி பல்கலைக்கழகத்தின் வணிகத்துறையின் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பாணந்துறை தெற்கு தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தளை ஜுதகனாவில் வசிக்கும் களனி பல்கலைக்கழகத்தின் வணிகத்துறையின் 3ஆம் ஆண்டு மாணவரான ருவான் ஜாபா என்பவரே காணாமல் போனவர் என காவல்துறையினரின் கூற்றுப்படி அடையாளம் காணப்பட்டுள்ளார். காணாமல் போன பல்கலைக்கழக மாணவர் தனது குடும்பத்தை சேர்ந்த 5 பேருடன் நேற்று பாணந்துறை கடற்கரைக்கு வந்து தனது உறவினருடன் பாணந்துறை கடலில் நீந்தி கொண்டிருந்த போது திடீரென அலைகளில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். காணாமல் போன பல்கலைக்கழக மாணவரை காவல்துறையினரும் கடற்படையினரும் பாணந்துறை கடலில் தேடி வருகின்றனர். ஆனால் இரவு வரை அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஈரானில் உள்ள 9 மருத்துவமனைகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் நாடாளுமன்றத்தின் சுகாதார குழு உறுப்பினர் ஃபாத்திமா முகமது பெய்ஜியின் கூற்றுப்படி தாக்குதலுக்குள்ளான 9 மருத்துவமனைகளில் 5 மருத்துவமனைகள் தலைநகர் தெஹ்ரானிலும் ஏனைய 4 மருத்துவமனைகள் பிற நகரங்களிலும் அமைந்துள்ளன. தெஹ்ரானில் உள்ள காந்தி மருத்துவமனை இந்த தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த நோயாளிகள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டு மற்ற மருத்துவ நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து செல்ல முயற்சிப்பவர்களுக்கு தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தலைமை தளபதியின் ஆலோசகர் இப்ராஹிம் ஜஃபாரி அசுரத் தொலைக்காட்சியில் பேசிய போது வெளியிடப்பட்டது. ஹோர்மோஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பகுதிக்கு அவர்கள் வரக்கூடாது, அவர்கள் நிச்சயமாக எங்களிடமிருந்து கடுமையான பதிலை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார்.
மேலும் அமெரிக்கர்கள் இந்த பகுதியின் எண்ணெய்க்காக தாகம் கொண்டவர்கள் என்றும் ஈரான் இந்த பகுதியில் உள்ள அவர்களின் எண்ணெய் குழாய்களை தாக்கும் இப்பகுதியிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்காது என்றும் ஜஃபாரி கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 1/5 பங்கு இந்த நீரிணை வழியாக செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக இஸ்லாமிய தலைவர்களில் திடமான தலைவராக செயல்பட்டு ஆன்மீக தலைவர் ஷஹாதா அயத்துல்லா அலி காமினி இழப்பையொட்டி அட்டாளைச்சேரி பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் ஃபாரூக் நஜீத் தலைமையில் துக்கக்கொடி பரவலாக ஏற்றப்பட்டு துக்க தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அட்டாளைச்சேரி பாலமுனி புறநகர் பகுதியிலும் இவ்வாறு பிரதி தவிசாளர் தலைமையிலான இளைஞர்களால் கொடிகள் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் ஷஹாதா உயர்ந்த அயதுல்லா அலி காமினி அவர்களின் இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்பாவி மாணவ குழந்தைகளை நினைவு கூர்ந்து பாலமுனி மற்றும் அட்டாளைச்சேரி பகுதிகளில் துக்கக்கொடிகள் ஏற்றப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் MIM ரியாஸ் உட்பட பல இளைஞர்கள் பொதுமக்கள் என்பனர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.